நடிகர் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், ஸ்ரீலீலா லீட் ரோல் நடித்து வெளிவந்த திரைப்படம் பராசக்தி. இந்த திரைப்படத்தோட 10 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ். தமிழ்நாட்டில் 10வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 80 லட்ச ரூபாவும், மொத்தம் 10 நாள் 49 கோடியே 55 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 10வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 10 லட்ச ரூபாவும், மொத்தம் 10 நாள் 9 கோடியே 5 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 10வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 90 லட்ச ரூபாவும், மொத்தம் 10 நாள் 58 கோடியே 60 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 10வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 10 லட்ச ரூபாவும், மொத்தம் 10 நாள் 22 கோடியே 30 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பராசக்தி திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 150 கோடி. 10வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 90 லட்ச ரூபாவும், மொத்தம் 10 நாள் 80 கோடியே 90 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் நடிகர் ஜீவா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தலைவர் தம்பி தலைமையில். இந்த திரைப்படத்தோட 6 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ். தமிழ்நாட்டில் 6வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடியே 65 லட்ச ரூபாவும், மொத்தம் 6 நாள் 16 கோடியே 50 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 6வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 30 லட்ச ரூபாவும், மொத்தம் 6 நாள் 3 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 6வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடியே 95 லட்ச ரூபாவும், மொத்தம் 6 நாள் 19 கோடியே 50 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா 6வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 2 கோடியே 5 லட்ச ரூபாவும், மொத்தம் 6 நாள் 2 கோடியே 50 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 20 கோடி. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 6வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 4 கோடியும், மொத்தம் 6 நாள் 22 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நடிகர் பிரபாஸ் நடித்து வெளிவந்த திரைப்படம் த ராஜா ஷாப். இந்த திரைப்படத்தோட 11 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 11வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடி 5 லட்ச ரூபாவும், மொத்தம் 11 நாள் 115 கோடியே 25 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 11வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 2 கோடியும், மொத்தம் 11 நாள் 51 கோடியே 20 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 11வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 3 கோடி 5 லட்ச ரூபாவும், மொத்தம் 11 நாள் 166 கோடியே 45 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா 11வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 30 லட்ச ரூபாவும், மொத்தம் 11 நாள் 33 கோடியே 55 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 400 கோடி. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 11வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 3 கோடியே 35 லட்ச ரூபாவும், மொத்தம் 11 நாள் 200 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நடிகர் சிரஞ்சீவி, நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் மனசங்கர வரப்பிரசாத் குரு. இந்த திரைப்படத்தோட 8 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 8வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 8 கோடியே 15 லட்ச ரூபா, மொத்தம் 8 நாள் 165 கோடியே 90 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 8வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 1 கோடியே 70 லட்ச ரூபா, மொத்தம் 8 நாள் 31 கோடியே 20 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 8வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 9 கோடியே 85 லட்ச ரூபா, மொத்தம் 8 நாள் 197 கோடியே 10 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா 8வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 90 லட்ச ரூபா, மொத்தம் 8 நாள் 36 கோடியே 15 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 220 கோடி. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 8வது நாள் மட்டும் இந்த திரைப்படம் 10 கோடியே 75 லட்ச ரூபா, மொத்தம் 8 நாள் 233 கோடியே 25 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு.